ஹாய் குட்டீஸ். போன வாரம் இயேசு சுவாமி ஒலிவ மலையிலிருந்து நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன வேத பகுதியை கத்துக்கிட்டோம். அவர் ஒளியா இருக்கிற மாதிரி ஒளியின் பிள்ளைகளா நாமும் இருக்கணும் அப்படின்றதுதான் இயேசு சுவாமி விரும்புறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒளியின் பிள்ளைகள்னா என்ன? நம்ம ஏசப்பா எப்படி ஒளியா இருக்காரோ அதே மாதிரி இயேசு சுவாமியோட பிள்ளைகளாகிய நம்மளும் ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும். அதாவது பாவம் அப்படின்ற இருள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றத போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு கூட நம்ம லெசன்ல இயேசு சுவாமியோட 2 நாமங்களை தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரியுமா? இயேசு நானே வாசல் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கேட், ஒரு வாசல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு வாசல் வழியா உள்ள போனா ஒரு இடத்துக்கு போகலாம். அதே மாதிரிதான் இயேசு அப்படின்ற வாசல் வழியா நம்ம போகும்போதுதான் ஹெவனுக்கு போக முடியும். ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது தான், நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பாதையில நடக்கும்போது தான் நம்மளும் ஹெவனுக்கு போக முடியும். அதே மாதிரி ஒரு வாசல் அப்படின்னு இருக்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம். அதே மாதிரிதான் இயேசு சுவாமி நம்ம கூட இருக்கும்போது நம்ம சாத்தானுக்கு பிரியமான விஷயங்களை செய்ய மாட்டோம். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கணும்? ஆடு எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த ஆபத்துல இருந்தாலும் மேய்ப்பன் அதை ப்ரொடெக்ட் பண்றவரா, பாதுகாக்கிறவரா இருப்பாரு. கரெக்டா? அதே மாதிரிதான் ஏசப்பாவும் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இக்கட்டுல மாட்டிட்டு இருந்தாலும் அதுல இருந்து நம்மள மீட்க வல்லவரா இருக்காரு, நம்மள ப்ரொடெக்ட் பண்றவரா இருக்காரு. ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தன்னுடைய ஆட்டுக்கு என்ன தேவை, எப்போ தேவை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் ஏசப்பாவுக்கும் நம்மளுக்கு என்ன எப்போ தேவை அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். தன்னுடைய மந்தையில இருக்க ஒரு ஆட்டுக்கு சிங்கத்தாலேயோ கரடியாலேயோ ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு மேய்ப்பனுக்கு தெரிஞ்சா போதும், உடனே தன்னுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த ஆட்டை காப்பாத்துறதுலதான் அவர் முழு முயற்சியா ஈடுபடுவாரு. நம்மளோட ஏசப்பா கூட நம்மளை காப்பாத்துறதுக்கு தான், நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான், நம்ம ஜீசஸோட ஹெவன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனையே தந்தார். கரெக்டா? சரி, ஏசப்பா தான் வாசல், ஏசப்பா தான் நல்ல மேய்ப்பர் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அப்ப நான் யாரு, நம்மலாம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம எல்லாரும் இயேசு சுவாமியோட ஆடுகள். இயேசு சுவாமி நம்மளுடைய மேய்ப்பன். இஸ்ரவேல் மக்கள் மட்டும் இல்ல, நம்மளையும் அவருடைய மந்தையில சேர்த்து கொண்டார். அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இதுதான், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அதாவது ஏசப்பாவுடைய வார்த்தைய நம்ம மனதில் பதித்து அவர் சொன்ன மாதிரி வாழணும். அப்பதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன், அதாவது ஹெவன். ஓகேவா குட்டீஸ்? நம்ம ஹெவனுக்கு போற வாசல் யாரு? ஏசப்பா. அதே மாதிரி நம்ம ஆடுகள் அப்படின்னா நம்மள நல்ல வழியில நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நம்மளுக்காக ஜீவனையும் தந்த நல்ல மேய்ப்பன் யாரு? ஏசப்பா. புரிஞ்சுதா? இன்னைக்கான மனப்பாட வசனம் கேட்கலாமா? நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யோவான் 10:14-15. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாகவும், எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராகவும், எங்களுக்கு வழிகாட்டுகிறவராகவும் எங்களுக்கு இயேசுவை தந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக
தன்னுடைய ஜீவனையே தந்த இயேசுக்காக உமக்கு நன்றி. அதே மாதிரி இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டு நாங்களும் பரலோகத்துக்கு உரியவர்களா வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.